கோவையில் தாவேகா பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தலைவராக தங்கள் மண்ணிற்கு முதல் முறையாக வரும் விஜயை வரவேற்க கோவை நிர்வாகிகள் பெரிய அளவில் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். அங்கு நடப்பது என்ன, எத்தனை பேர் பங்கேற்கிறார்கள், விஜயின் வியூகம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். கோவையில் வரும் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் தமிழக வெற்றிக் கழக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் தனியார் பொறியியல் கல்லூரியின் திறந்தவெளி அரங்கில் நடைபெற இருக்கிறது. இதில் கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணிகள் குறித்தும் அது தொடர்பாக கட்சி சார்ந்த நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய கடமைகள் குறித்தும் விஜய் விளக்க உரை ஆற்ற இருக்கிறார். இன்னும் ஒரு நாள் மட்டுமே அவகாசம் இருக்கும் நிலையில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. வரும் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தினங்களிலும் மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதேபோல் 2 தினங்களிலும் சராசரியாக 8000 பேர் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். முதல் நாளில் ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகளையும், 2ஆம் நாளில் கரூர், கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்ட நிர்வாகிகளையும் சந்திக்க இருக்கிறார் விஜய். கூட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு சிற்றுண்டிகள் வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக சனிக்கிழமை காலை கோவை விமான நிலையம் வரும் விஜய்க்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்க கட்சி நிர்வாகிகள் திட்டமிட்டுள்ளனர். 11 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் கோவைக்கு வருகை தர உள்ள நிலையில் மிகப்பெரிய வரவேற்பை கொடுப்பதற்காக திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டம் நடைபெறும் தனியார் கல்லூரி அரங்கிற்குள் கட்சி நிர்வாகிகளுக்குமே கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு முறையாக அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. இப்படி பூத் கமிட்டி நிர்வாகிகள் வந்து செல்வதற்கு தனி பாதை, நிர்வாகிகள் வந்து செல்ல தனி பாதை, விஜய் உள்ளிட்ட கட்சியின் தலைமை கழக பொறுப்பாளர்களுக்கு தனி பாதை என ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. திறந்தவெளி அரங்காக இருப்பினும் அரங்கின் 2 புறங்களிலும் தகர சீட்டுகள் கொண்டு முழுவதும் அடைக்கப்பட்டு வருகின்றன. கூட்டம் முடிந்த பின் அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்க இருக்கிறார் விஜய். சென்னை மண்டலத்திற்கு வெளியே விஜய் கலந்து கொள்ளும் முதல் கூட்டம் என்பதால் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது.